இந்த சூப்பை பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. நல்லாவே வந்துட்டு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சூப் செய்ய போகிறேன். வெஜிடபிள் சூப். நீங்கள் சிக்கனும் இந்த சேம் ரெசிப்பியில் சிக்கனும் செய்யலாம். அதுக்கு பாருங்க, நான் கொஞ்சம் பாஸ்டாக இந்த நூடுல்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பார்லியும் போடலாம், இது விருப்பம் இல்லைன்னா போடாமலும் விடலாம். மற்றது செலரி. நான் ஒரு 2 அல்லது 3 பேருக்கு தான் செய்ய போகிறேன். அதுபடியாக தான் கொஞ்சமாக வெஜிடபிள் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நிறைய வேணுமெண்டா உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்றது போடலாம். சின்ன கேரட் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கேனில் வார சிக் பீஸ் நீங்கள் வேணுமெண்டா ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசில் எடுத்து குக் பண்ணியும் இதுக்கெல்லாம் போடலாம். கிட்னி பீன்ஸ் போடலாம். க்ரஷ் டொமேட்டோ தான் இந்த சூப்புக்கு டேஸ்ட். நீங்கள் வெஜிடபிள் ப்ரோத் போட்டும் செய்யலாம். நான் நார்மலாக தண்ணி எடுத்து இங்கே கொதிக்க வச்சுருக்கிறேன். இது நல்லா சூடாகட்டுக்கும். நீங்கள் உங்களோட தேவைக்கு அளவானது செய்யலாம். இவ்வளவோடையும் எனக்கு ஒன்லி பெப்பர் பவுடர் அண்ட் உப்பு தான் தேவை, வேறு ஒன்றும் தேவையில்லை. நிறைய நாங்கள் இந்த வெஜிடபிள் பேஸ்டா எல்லாம் போட்டோம்னா இப்போ இந்த அது திக்காகிடும், சூப் மாதிரி வராது. அதுபடியாகத்தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கன் போட்டு செய்ய போகிறீங்கண்டா சிக்கனை நீங்கள் குக் பண்ணி ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணிவிட்டு சிக்கன் பிரஸ்ட் போடலாம். இல்லையண்டா ஸ்மால் சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அப்படி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒலிவ் ஆயிலில் சோட்டே பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணியை கொதிக்க வச்சு வெஜிடபிள் எல்லாம் போட்டு நீங்கள் செய்யலாம். இந்த பாஸ்டா குட்டி நூடுல்ஸ் நீங்கள் எதண்டாலும் போடலாம். எப்படி போட்டாலும் ஒரு கப் போடுறேன். உப்பு நாங்கள் பேர்ந்தும் பார்த்து போடலாம். கொஞ்சமாக நான் உப்பு போடுறேன். இப்போ நான் போட்ட இந்த வெஜிடபிள் பாஸ்டா எல்லாம் சேர்ந்து அவிஞ்சிட்டுது. இந்த நூடுல்ஸும் நல்லா குக் ஆகிட்டுது. கேனில் வந்த சிக் பீஸ் இதே அதோட சேர்த்துட்டு பாலாக போடுறேன். இவ்வளவு போடுறேன். சூப் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் திக்காகும் கொதிச்சு கொண்டு வரைக்குள்ள. இப்போ நான் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போடுறேன். சேர்ந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிடக்குள்ள தான் மிச்சம் போடுறது. டொமேட்டோ சாஸ், க்ரஷ் டொமேட்டோ எல்லாம் போட்டது அந்த ஸ்மெல் போகும் வரைக்கும் இதை நான் அப்படியே கொதிக்க வைக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் வேறு ஒன்றுமே போட தேவையில்லை. வெரி குயிக் அண்ட் ஈஸியாக செய்ய சூப் சூப்பராக ரெடியாக இருக்குது. அந்த டொமேட்டோ ஸ்மெல் எல்லாம் போய் இப்போ இந்த பெப்பர் வெஜிடபிள்ன்ற வாசம் தான் வருது. எல்லாமே போய் இங்கே பாருங்க, நல்ல சூப்பரான சூப் ரெடியாக இருக்குது. சூப்புக்கு நீங்கள் எப்பயுமே நிறைய பெப்பர் சால்ட் போடக்கூடாது. அளவாக கொஞ்சம் போட்டு குக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சாப்பிடக்கு எக்ஸ்ட்ரா வேணுமென்னு சொன்னால் நீங்கள் எடுக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் கூட அப்படித்தான் தருவினோம். ஏனெண்டா ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு டேஸ்ட். வெஜிடபிள் நூடுல்ஸ் சூப் ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் இந்த ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த சூப்பை பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. நல்லா திக்காகி நல்லாவே வந்துட்டு இதில் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். சூப் ரெடியாக இருக்குது. நான் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா பெப்பர் பவுடர் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையாண்டா போட்டு சாப்பிடலாம். பெப்பரும் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே ஸ்ப்ரிங் பண்ணி விட்டால் சூப்பரான ஒரு சூப் ரெடியாக இருக்குது. சூப் ரெடியாக இருக்குது. நீங்கள் எப்பயும் இது ஒரு ஃபீவர் வாயில் கச்சி ஒரு சாப்பாடு விருப்பம் இல்லாத டைமில் நீங்கள் செய்து சாப்பிட பாருங்கோ. இது நல்ல ஹெல்த்தி, குயிக் அண்ட் ஈஸியாக செய்யலாம். இதில் ஒரு ஆயிலும் இல்லை. வெஜிடபிள் நல்லா சிக் பீஸ் போட்டிருக்கு. சிக் பீஸும் எல்லாருக்குமே நல்லா. நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.